ஒரு குடும்பத்திற்கு நேரம் சரியில்லை என்றால் அந்த குடும்பத்தில் நடக்கும் விஷயங்கள் எல்லாமே கெடுதலாக தான் இருக்கும். அடுத்தடுத்து கெட்ட விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். வீட்டில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு துர்ச்சத்தியால் பாதிக்கப்படுவார்கள். எதிர்மறையாற்றல் வேகமாக வேலை செய்ய துவங்கும். வீட்டில் இருள் சூழ்ந்த நிலை காணப்படும். நோய்வாய்ப்படக்கூடிய பிரச்சனை, வீண்விரய செலவுகள் வரும். சொத்து பத்துக்களை இழக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும். இப்படி இழப்பீடுகள் ஒரு எல்லையை தாண்டி போய்விடும். இழப்பை ஈடுகட்ட முடியாத அளவுக்கு துன்பங்கள் இருக்கிறது என்றால் என்ன செய்வது? இதற்கு சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஆன்மீகம் பரிகாரம் உள்ளது. இதோடு மட்டுமா? கெட்ட நேரம் துவங்கி விட்டால் பிள்ளைகளுக்கு கெட்டது நடக்கும். நம்முடைய குடும்பம் அவமானத்திற்கு தள்ளப்படக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்க துவங்கிவிடும். இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய கெட்ட நேரத்தை விரட்டி அடிக்க நாம் செய்ய வேண்டிய ஒரே வழிபாடு உக்கிர பெண் தெய்வங்களை வழிபட வேண்டும். உக்கிரமான அம்மன் வழிபாட்டை தான் அதர்வன தெய்வ வழிபாடு என்று சொல்லுவார்கள். நம் வீட்டு அருகில் காளியம்மன் கோவில், அதாவது பத்திரகாளி கோவில், பிரத்தியங்கிரா தேவி கோவில், வாராகி அம்மன் கோவில், அங்காள பரமேஸ்வரி, இப்படி எந்த கோவில் இருந்தாலும் சரி, அந்த கோவிலில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ எலுமிச்சம் பழம் மாலையை உங்கள் கையாலேயே கோர்த்து தெய்வத்திற்கு மாலை போட வேண்டும். அந்த உக்கிரமான அம்மன் கோவிலுக்கு சென்று குடும்பத்தோடு வழிபாடு செய்து இந்த மாலையை அம்மனுக்கு சாத்திவிட்டு குருக்களிடம் சொல்லிவிட்டு வாருங்கள். இந்த மாலையை மறுநாள் நானே வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று. மறுநாள் சென்று அம்மனுக்கு சாத்திய அந்த எலுமிச்சை மாலையை நீங்கள் வாங்கி வீட்டிற்கு வர வேண்டும். வீட்டிற்கு வந்து இந்த எலுமிச்சம் பழம் மாலையை பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தை வேண்டி மனதார பிரார்த்தனை செய்து அந்த மாலையை எடுத்து நிலை வாசலில் கட்டி விட வேண்டும். அந்த எலுமிச்சம் பழம் மாலை நாளுக்கு நாள் காயத் தொடங்கும். எலுமிச்சம்பழம் நன்றாக காய்ந்த பிறகு மாலையை எடுத்து கால் படாத இடத்தில் ஒதுக்கு புறமாக போட்டு விடுங்கள். 7 நாட்கள் வரை அந்த மாலை நிலை வாசல் படியிலேயே இருக்கலாம். ஒருவேளை போட்ட உடனே எலுமிச்சம் பழங்கள் அழுகத் தொடங்கி விட்டால் அந்த மாலையை உடனடியாக கழட்டி வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். நிலை வாசலில் கட்டிய அம்மன் கழுத்தில் போட்ட எலுமிச்சம்பழம் அழுகி விட்டால் ஏதேனும் பாதிப்பு என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை இந்த எலுமிச்சம் பழம் தன்னகத்தை ஈர்த்து கொண்டது என்று தான் அர்த்தம். அதற்காக பயப்பட வேண்டாம். எலுமிச்சம் பழமாலையை அப்புறப்படுத்தி விட்டால் போதும். மற்றபடி எலுமிச்சம்பழம் காயும் போது பெருசாக உங்களுடைய வீட்டில் எந்த பிரச்சினையும் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ளலாம்.